வேணாங்க, ஃப்ரீயே வேணாம். விலைவாசி குறைச்சா போகிறோம், வேலைவாசி கொடுத்தா போகிறோம். ஃப்ரீ எதுக்கு? ஃப்ரீ கொடுத்துட்டு கேவலம் தான் படுத்துகிறாங்க, கேவலம் தான். யாருமே ஃப்ரீ வேணாம், எந்த ஆட்சியிலுமே ஃப்ரீ வேணாம். எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா, விலைவாசியை குறைங்க. வேலை இல்லை, படித்தவங்களுக்கு வேலை கொடுங்க. அப்போ நல்ல ஊரும் நல்ல சேமமாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஃப்ரீ வேணே வேணாம். இது வந்து முதலமைச்சரோ இல்லை யார் ஆட்சியில் வராங்களோ அவங்களுக்கு கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஃப்ரீயே கொடுக்காதீங்க, யாருக்குமே ஃப்ரீ கொடுக்காதீங்க. ஃப்ரீ கேட்கவே இல்லை, நாங்களாம் இல்லாதவங்க தான். ஆனால் ஃப்ரீ வேணாம், விலைவாசி குறைச்சி வேலை வாய்ப்பு கொடுத்தாலே போகிறோம். எனக்கு அதுதான் மெயின். ஃப்ரீயே தேவை, யாருக்குமே ஃப்ரீ வேணாம். உங்களுக்கு தேவையான வாக்குறுதி அதான். ஆமாம், எனக்கு தேவை ஃப்ரீ வேணாம், விலைவாசி குறைச்சி வேலை வாய்ப்பு கொடுத்தாலே போகிறோம். யார் வந்தாலும் சரி, இது செய்கிறா சொல்ல வேணாம், புரியுதா? யார் வீட்டு காசு அரசியல் எல்லாமே பொதுமை, எங்களோட வரி பணம் தான் எல்லாமே. இப்போ செய்கிறதுக்கே, இப்போ செஞ்சதுக்கே எவ்வளோ வரி பணம் போய் எவ்வளோ கடமாக இருக்குது ஒரு தலைக்கு எல்லாருக்குமே தெரியும். சும்மா ஃபோன் எடுத்தாலே சின்ன பசங்க கூட கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ அதுக்குமே ஃபோனில் எதுவுமே தெரியாது. அப்போ சின்ன படிக்காத கூட பார்த்தாலே தெரியுது ஒரு தலைக்கு அப்போ எவ்வளோ கடை இப்போ எவ்வளோ கடைன்னு. நான் யார் வந்தாலும் சரி தான், இது செய்கிறா சரி சொல்லாதீங்க. நாட்டுக்கு விலைவாசி கம்மி பண்ணிவிட்டு இது செய்கிற சில கடை இல்லாத நாடு, கடை இல்லாத நல்ல மாதிரி வந்தால் நல்லா செஞ்சால் போதும். இது செய்கிற சொல்ல வேணாம். எல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டா நாங்கள் ஃப்ரீ கொடுக்க வேண்டியதான், ஒரு அளவு கொடுக்க வேண்டியதான். எல்லா இதுவும் மக்களுக்கு கையில் போய் சேரணும், அது ஒன்று. நீ ஃப்ரீயாக கொடுத்து பிரயோஜனம் இல்லை. மேலகிறவன் கீழகிறவன் மேலகிறவன் எல்லாம் துண்ணுட்டு அப்புறம் தந்து ஒரு தோசையை சுட்டு எல்லாம் துண்ணுட்டு ரவோண்டு குரங்காண்ட கொடுத்தா என்ன பண்ண முடியும்? அதுமாரி தான் ஆட்சி நடக்குது. எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணும், அது பண்ணணும். முன்ன மக்கள் கையில் கிடைக்கிற மாரி பண்ணணும். இதெல்லாம் கொடுக்குறேன்னு நிற்கிறாரு, மொத்தமாக எத்தாந்து எங்கள் தலைமையில் வச்சா நாங்கள் தான் அவதிப்படணும், புரியுதா? நடுத்தர மக்கள் தான் இதில் பாதிப்பாகும். விலைவாசியை கம்மி பண்ணி எல்லாத்தையும் பண்ணாவே அதுவே போதும். இப்போ எண்ணெய் விலை, பருப்பு விலை எல்லாமே ஏறி தான் இருக்குது. அது ஒரு திட்டத்துக்கு அமலுக்கு கொண்டு வந்த அதுவும் சந்தோஷமான விஷயம்தான். இப்போ எனக்கு வரைக்கும் கடைக்கு போதில்லை, எல்லாருக்கும் கடைக்கு போதில்ல, அது சந்தோஷமான விஷயம்தான். எங்களுக்கு விலைவாசி குறைச்சா போதும், வரி இதுகளை குறைச்சா போதும். சாப்பிட்ற பொருள் இப்போ ஏழையே வந்துக்கிட்டு ஒரு ஏழை குமரை கட்டி கொடுக்குறதுக்கு, அதுக்கு ஒரு நகை பணம் வாங்குறதுக்கு அதை கம்மி பண்ணால் போதும். விலைவாசியே எங்களுக்கு குறைக்கணும். ஆண்களுக்கு இல்லை, இந்த பஸ் ஃபேர் இலவசன்றதே வேணாம். நாங்கள் 10 ரூபாய் டிக்கெட் கொடுத்து கூட நாங்கள் போவோம். எங்களுக்கு விலைவாசியே குறைக்கணும்.